பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கம்லாம் கிடையாதுங்க நம்ம ஹீரோ. அப்படிதான் ரோட்ல சும்மா ஒரு பொண்ணை பார்க்குறாரு. யார்டா இவ எவ்வளோ அழகா இருக்காளேன்னு. இந்த பொண்ணு சும்மா இல்லைங்க, ட்ரெக்க மட்டும் இருந்தா யார் தேவதடா அப்படின்னு பசங்க கெத்தா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ரகம். சரி, நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். டெய்லி சேம் ரோடு, சேம் டைமு, சேம் பிளேஸு, சேம் பொண்ணு. இப்படியே 1 month ஆயிடுச்சுங்க. எப்போடா ஒரு லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோ ஒன் டே ஒர்க் போயிட்டா போதும், ஃப்ரைடே எப்படா வரும்னு பார்த்துட்ருக்காரு. இந்த பொண்ணு பார்க்குறதுக்காகவே வீக்கெண்டில் கூட ஒர்க் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி என்னடா இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, இந்த உலகத்தில் வேறு பொண்ணே இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. சும்மா கண் அசைச்சா போதும் 100 பொண்ணுங்க திரும்பி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற நம்ம பையனை இந்த 1 monthல இவ ஒரு வாட்டி கூட திரும்பியே பார்க்கலங்க. ஸோ என்னை கண்டு மயங்கிய பெண்ணை என்றும் நான் கண்டேன், உன்னை கண்டு மயங்கிய என்னை இன்று தானடி கண்டேன். இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு நம்ம ஹீரோவோட காதல். டெய்லி இவளை பார்க்குறதும் அவளை பற்றியே டே ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்கதும் இப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காருங்க. இவன் வேற நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், இவன் யார், என்ன, எங்கேருந்து வரா, என்ன பண்ணுறா, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலையே, எத்தனை நாள் தான் பார்த்துட்டே இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு நாள் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ஒர்க் போகிற மாதிரியே சேம் டைமில் எழுந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் சூப்பராக ரெடியாகி அவளை டெய்லி மீட் பண்ணுற அதே இடத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே போயிட்டுறாருங்க. அண்ட் யூஸ்வலாக அவள் வர அதே டைமில் அன்றைக்கும் வரலா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக இவளும் வரா. இன்றைக்கும் இவளை மிஸ் பண்ணிடக்கூடாதே, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாருங்க. அப்போ தான் தெரிஞ்சது இவ சாட்டர்டே சண்டேயில் டீச்சிங் ட்ரைனிங் போயிட்டுருக்கா அப்படின்றது. நம்ம மூவிலெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட சிறுமூலையை பெருமூளை நோண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. எவ்ரி வீக்கெண்ட் சும்மா தானே சாப்பிட்டு தூங்கிட்டுருக்கோம், இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு ட்ரைனிங் போயிட்டுருக்க அதே சென்டரில் நம்ம ஹீரோவும் ட்ரெயினராக ஜாயின் பண்ணிடுறாரு. இனி என்னங்க, நம்ம ஹீரோக்கு ஒரே குஷி தான். எவ்ரி வீக்கெண்ட் அவளை பார்க்குறதும் அப்பப்போ சும்மா கொஞ்சமாக பேசுகிறதும் இப்படியே போயிட்டுருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோ அநியாயத்துக்கு நல்லவருங்க. லவ்னு ஒரு விஷயம் இடையில போயிட்டு அது அவளோட ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக ப்ரப்போஸ் பண்ணாமலே கரெக்டான ஒரு டைம் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படியே ஒரு மாதிரி 1 year முடிஞ்சு போச்சுங்க. ஒரு வழியாக கிராஜுவேஷனும் வந்தாச்சு. அவன் நினச்சதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த ஒரு ஹாப்பியான இந்த டேயை அவரோட ப்ரொபோசல் டேயாக மாற்றுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டுருக்காரு. இந்த பொண்ணோட ஃபேவரட் பிளாக் ஷர்ட்டில் சூப்பராக ரெடி ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பார்த்து தேடி அவளுக்காக ஒரு கிஃப்டை வாங்கிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணி அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிற அந்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப எக்ஸைட்டடாக கொஞ்சம் பதட்டத்தோட யோசிச்சுட்டே கிராஜுவேஷன் ஹாலுக்கு போகிறாரு. ஹால்குள்ளே கால் வைக்கும் போதே நம்ம ஹீரோவோட கண்ணு அங்கே இங்கேன்னு அவளை தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தேடிட்டு இருக்கும்போது சடனாக அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அப்படியே ஒரு பிங்க் சாரியில் ஏஞ்சல் மாதிரி வந்து நிற்கிறா. பசங்களோட வீக்னஸே சாரி தானேங்க. இவளை சாரியில் பார்த்ததுமே மனசுக்குள்ளே இருக்கிற தைரியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறத ஃபீல் பண்ணுறான். உள்ள ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிச்சதுமே ஒரு நிமிஷம் இந்த இடத்த விட்டே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவருக்கு 1 செகண்ட் என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே அவளை பார்த்துட்டே நிற்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன அப்படின்னு கேட்குறா. போச்சுடா, மாட்டியாச்சு, 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு அவளுக்காக தேடி வாங்கிட்டு வந்த கிஃப்டை அவளோட கையில் கொடுத்துட்டு, யூ மேட் மீ ஃபால் இன் லவ் வித் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு தெரியுங்க, நீங்கள் எனக்கு ட்ரெயினராக வந்து ஜஸ்ட் 1 monthலேயே உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சிட்டேன். எனக்கு உங்களோட பிஹேவியர், நேற்று பார்த்த பொண்ணுக்கே இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுற பசங்களுக்கு மத்தியில் இந்த 1 year எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற உங்களோட பொறுமை,
கண்ணை தாண்டி பேச தெரியாதவங்களோட காதல், இது எல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்தது. எனக்கும் உங்கள் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரம்பித்த நாளில் இருந்து சரியான தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஓன்னு கத்தி குதிக்கணும் போல் இருக்குங்க. பட் எல்லா ஃபீலிங்ஸையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன தான் ஒரு ஃபேமிலியவே தாங்கி பிடிக்கிற சக்தியும் தைரியமும் ஒரு பொண்ணுக்கு இருந்தாலும், ஒரு பையனோட கண்ணை பார்த்து காதலை சொல்கிற தைரியம் இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன தான் நாம் இந்த 21st செஞ்சுரியில் இருந்தாலும் 2 நாள் முன்னாடி பார்த்த பையன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் ஒரு பையனோட கண்ணை பார்த்து பேச தடுமாறி போகிற பொண்ணுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது போல் சின்ன சின்ன விஷயங்களால தாங்க காதல் இன்னும் காதலாக இருக்குது, பெண்மை இன்னும் பேரழகாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியில் வந்திருந்த பொண்ணும் பையனும் பிரத்யுப் அண்ட் பவித்ரா, இவங்க 2 பேரும் தனித்தனியாக நடந்து வந்த பாதையில் இனி சேர்ந்தே நடக்க போகிறாங்க. உங்களோட ஓன் லவ் ஸ்டோரிஸ்க்கும் இதே போல் உயிர் கொடுக்கணுமா? உடனே லோட்டஸ் வாய்ஸ் கிரியேஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.